இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் நவம்பர் 9. நான் சுமந்திடும் சிலுவை. தன்னை வெறுப்பதென்பது ஒருவன் தான் தொன்று தொற்று ஆதாமிலிருந்து பெற்று ஜீவிக்கும் சொந்த ஜீவியத்தை வெறுப்பதே ஆகும். இந்த சுய ஜீவியத்தை மரணத்திற்குள் கொண்டு வருவதே சிலுவையை எடுப்பதின் பொருளாகும். நம் சுய ஜீவியத்தை நாம் முதலாவதாக வெறுத்துவிட்டால் பின்பு அதை நாம் எளிதில் அழித்துவிட முடியும். ஆம், கிறிஸ்துவின் ஜீவனுக்கு நம் சுய வாழ்க்கையே பிரதான எதிரியாய் இருக்கிறது. இந்த சுய வாழ்க்கையைத்தான் மாம்சம் என வேதாகமம் அழைக்கிறது. நம்மிலுள்ள எல்லாவிதமான தீய இச்சைகளுக்கும் இந்த மாம்சமே ஒரு பண்டகசாலையாய் இருக்கிறது. நமக்கானதை தேடுவதோ, நம் சுய கனத்தை தேடுவதோ, நம் சொந்த மகிழ்ச்சியை விரும்புவதோ, நம் சுய வழிக்கு செல்வதோ போன்ற நம் சுய சுத்தங்களை நிறைவேற்றும்படி ஏற்படும் சோதனைகளின் தூண்டுதல்கள் யாவும் இப்பண்டகசாலையிலிருந்தே புறப்பட்டு வருகிறது. நாம் நேர்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நாம் செயலாற்றும் நல்ல கிரியைகள் கூட தீமையான நோக்கங்களால் கரைபடுவதை நாம் காண முடியும். எல்லாம் இந்த மாசுபடிந்த இச்சைகளிலிருந்து தோன்றுவதே ஆகும். ஆகவே நாம் இந்த மாம்சத்தை வெறுக்காவிட்டால் நம் ஆண்டவரை நம்மால் ஒருபோதும் பின்பற்றவே முடியாது. இதன் நிமித்தமே நம் சொந்த ஜீவனை வெறுப்பது அல்லது இழப்பது குறித்து இயேசு அதிகமாய் பேசியிருக்கிறார். இந்த வாக்கியம் சுவிசேஷங்களில் 6 முறை திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ளது. மத்தேயு 10 அதிகாரம் 39வது வசனம், 16 அதிகாரம் 25வது வசனம், மார்க்கு 8 அதிகாரம் 35வது வசனம், லூக்கா 9 அதிகாரம் 24வது வசனம், 14 அதிகாரம் 26வது வசனம், யோவான் 12 அதிகாரம் 25வது வசனம். இவ்வாறு இந்த வாக்கியம் சுவிசேஷங்களில் அடிக்கடி கூறப்பட்டிருந்த போதும் இன்றோ இந்த வாக்கியத்தின் செய்திதான் மிக குறைவாய் புரிந்து கொள்ளப்பட்டு மிக குறைவாய் பிரசங்கிக்கப்படுகிறது. நம் சொந்த உரிமைகளையும் நம் சொந்த லாபங்களையும் தேடுவதை விட்டுவிடுவதும், நம் சொந்த கனத்தை தேடுவதை நிறுத்துவதும், சுய லட்சியங்களையும் சுய ஆர்வங்களையும் வெறுத்து விடுவதும், இன்னும் இது போன்ற சுய வழிகளை தேடுவதை நிறுத்தி விடுவதுமே நம் சொந்த ஜீவனை வெறுப்பதின் பொருளாகும். ஆம், இந்த மார்க்கமாய் அல்லது இந்த வழியாய் நாம் செல்வதற்கு விருப்பம் கொண்டிருந்தால் மாத்திரமே நாம் இயேசுவின் சீசர்களாய் இருந்திட முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் ஜீவியமே எங்கள் வாஞ்சை. பரத்தும் இந்த வாழ்வை எங்கள் சிலுவை எடுத்து எங்கள் சொந்த ஜீவனை இழந்து சுதந்திரித்திட கிருபை தாரும். ஆமென்.